guys, welcome back to the Disney story. வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடல் நாய் கூட ஒரு இன்டர்வியூ எடுக்கறாங்க. அந்த கடல் நாய் இவங்க சொல்றது எல்லாத்தையுமே செய்து வாயை திறக்குது, கையை தூக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு நான் சொன்னது எல்லாமே கரெக்ட் தானேன்னு கேக்குறாங்க. அதுவும் தலையாட்டுது. இது அவர் ஏரியாவாமா, வேற யாரும் உள்ள வந்துடாம பாதுகாக்கிறாரு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா அவங்க வீட்டுல இருக்க நாயை பார்த்தா அது என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்தாங்க. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எது ஆர் பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். லைட்டா தள்ளி விட்டதுக்கு அவன் உருண்டே தாம்பரம் போயிடும் போல. மரத்த மேல ஏறிலாம் ட்ரை பண்ணாரு. என்ன கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. இவங்க வீட்டில் இருக்க லைட்டை அந்த நாய் கரெக்டாக கத்தும் போது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நாய் என்ன நினச்சிதுன்னா நம்ம கத்தத்தால தான் லைட் ஆனாய் நிற்குதுன்னு நினச்சிட்டு இருக்கு. ரோட்ல ஒரு ஆம்புலன்ஸ் போனால் போதுமே உடனே சங்கீத சுரத்த ஆரம்பிச்சிடுறான். நடைய பார்த்தாலே தெரியுது இவரு தான் அந்த கூட்டத்துக்கு தலைவர் போல. கதவுல இருக்க சின்ன ஓட்டையில நாய் தலை இப்படி வசமா மாட்டிக்கிச்சுன்னு ஹவுஸ் ஓனர் பாவப்பட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்த்தா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. பூனை வாங்குங்க சரியாயிடும் சொன்னதை கேட்டு பூனை வாங்கிட்டு வந்தா எல்லா பிளேட்டையும் கிச்சன்ல இருந்து தூக்கி போட்டு உடைக்கிறத பார்த்தா அவங்க வீட்டுல இருக்க பையனோ இல்ல அவரோட வைஃபோ உடைக்கிறாங்கன்னு பார்த்தா இவர் ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்து தங்கி இருக்காரு. ஆனா அங்க அழைய இருந்தாலே இவன் வந்து இவர் வச்சிருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போறான். இவர் வீட்டு பக்கத்துல இருக்க நாய் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அது வெளியே போயிட்டு வர நேரமா பார்த்து இப்படி பண்ணா நியாயம்? பாய்ஸ் நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க பாப்போம். வீட்டு ஓனர் தள்ளாடி வரதை பார்த்துட்டு இவன் வந்து வெடுக்குன்னு கதவு சாத்திட்டான். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியா இருக்குமோ? இருந்தாலும் ஸ்பைடர்மேனுக்கு இப்பெல்லாம் நடந்துடக்கூடாது. கையில ஏதோ சாப்பாடு தான் எடுத்துட்டு வராரு போலன்ட்டு எல்லா புறமும் பரபரப்பா வந்துச்சு. வீட்டுல புது நாய் வாங்கிட்டாங்களா, அதான் தலைவர் கோச்சிக்கிட்டாரு. சார்ஜ் போட்டு பவர் ஏத்துற நாயை நான் இங்க தான் பாக்குறேன். வோடாஃபோன் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். வோடாஃபோன் வாய்ப்பை பயன்படுத்துவதும் வோடாஃபோன் தானா? எனக்கு தெரிஞ்ச இந்த தாத்தா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிரில் சிக்கனை பாக்குறாருன்னு நினைக்கிறேன். ஐயே இந்த போனுக்கு நடக்கிற சண்டை பெரிய சண்டையால இருக்கு. சரி பொடிப்பயலா இருக்கிறானே போனா போதுன்னு விட்டா இவன் பண்ற அவஸ்தை தாங்க முடியல. என்ன இவெல்லாம் ஃபேண்ட் சட்டை போட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான்? ஏன் நீங்க மட்டும் தான் கராத்தே எல்லாம் பண்ணுவீங்களா? நாங்களும் பண்ணுவோம். வெளிநாட்டுலலாம் யாராச்சும் லக்ஸரியான கார் வச்சிருந்தாங்கன்னா உடனே மைக் எடுத்துட்டு போய் நீங்க என்ன வேலை செய்றீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதே மாதிரி இங்க ஒருத்தர் ஒரு அம்மாயிட்ட போய் கேட்கறாரு, வந்து மூடிட்டு வண்டியில இருங்கன்றாங்க. அவங்க ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எப்ப பார்த்தாலும் டைனிங் டேபிள் கட்டையை பற்றி கடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி ஊசி சொறி வச்சிட்டாங்க. ஏதோ வழி கொஞ்சம் மறந்து போச்சு, அதுக்குன்னு பள்ளத்துல பிடிச்சி தள்ளி விடுறதா? இங்க இருக்கிற எதுல தூக்கி போட்டாலும் அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அம்மா சொல்ல அவன் தூக்கி அந்த ஆன்டி மேல போடுறான். வீட்டு ஓனர் சாப்பாடு வாங்கிட்டு வந்தது தெரிஞ்சவனே அம்மா நாய் ஓடி போயிட்டு எல்லா குட்டி நாயும் திறந்து விடுது. எல்லா குட்டி நாயும் சாப்பிட்ற வரைக்கும் இந்த அம்மா நாய் ஓரமா கொஞ்சம் வெயிட் பண்ணுது. குழந்தைய இப்படியா பயன்படுத்துறது? பாவம் கதறி அழுது.
ஒமேகல்ல நான் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன்னு ஒரு பெண் வந்து பேச என்ன கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக் ஆயிப்போச்சு. ஆனா கிராமர் மிஸ்டேக் ஆனாலும் தலைவன் அதுக்கு பதில் சொன்னான் பாருங்க. I'm from good things. குளிக்க போறோம்னு சொன்னோடனே சின்ராசா கையில பிடிக்க முடியல. Tony got a bat. Tony got a bat. Who got a bat? ஒரு பெரிய மனுஷனை இப்படியே அலைய விடுறது. பையன் அவங்க அம்மா கிட்ட நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறேன் நீங்க என்ன கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஸ்லாப் மேல ஏறி உட்காந்துங்கிறான். தலைவர் திமிங்கலம் தான் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் நாய்கிட்ட முழு ஐஸ்கிரீம் நீட்டினது தப்பா போச்சு. Bite the corner like this. You see? Just bite it. Gentle. நாய்க்கு வாழைப்பழத்தை உரிச்சிட்டு வாழைப்பழ தோலை கொடுக்குறாங்க. அவன் உசாரா எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல இருக்க பண்ணிக்கிட்ட கொடுத்துட்டு இந்தா நீ இப்ப சாப்பிட்டு உடம்ப தேத்துன்ட்டு இவன் வந்து பழத்தை சாப்பிட்றான். நாமளே இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். கொஞ்சம் கோஆபரேஷன் பண்ணு. இங்க கோஆபரேஷன் கிடையாது, ஆபரேஷன் கிடையாது, ஒன்லி போஸ்ட்மார்டம் தான். இதுக்கு தான் பரபரப்பா கிஃப்ட் பிரிக்கும் போது குறுக்கல வரக்கூடாதுன்றது. என்ன பூனை எழுந்து நின்று ஆடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் செடி நடுறதை பார்த்துட்டு என்ன நீங்க பல நோண்டி செடி நடணும் இவ்வளவுதானு சொல்லிட்டு இந்த நாய் போயிட்டு பல நோண்டி மொத்த செடியும் போட்டு போச்சுட்டு வந்துட்டான். ஏலை உனக்கு அமாங்கஸ் பொம்மை பிடிக்கலன்ட்டு பொம்மையை தூக்கி சீலிங்லயே போடுறது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்குது. பெண்ணே இது கனவா நிஜமா உண்மை இந்த கௌசிக் கொண்டா வெளியே கூட்டு போக முடியாது சொன்னதுக்கு அவன் நாய் பாசில கண்டமேனிக்கு திட்டுறான். என்னங்கடா பூனைக்கு வர வர புது புது காஸ்டியூம்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஆஃபர் செல்ல எப்படியா கஷ்டப்பட்டு ஒரு அழகான சோஃபா வாங்கி போட்டா இவன் வந்து முதல்ல உட்காந்துக்கிறான். ஏதோ பசியில 2 பாக்கெட் பாலை பிச்சு கீழே ஊத்திட்டேன் அதுக்குன்னு தூக்கி வெளியே போட்டுருவீங்களா? எமோ கதவு தரமா எமோ. என்ன மாப்பெல்லாம் உயிர் வந்து ஓடுது. பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட். காலங்காத்தால கடையை திறங்க கஸ்டமர் கூரையை பிச்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொன்னதை கேட்டு கதையை திறந்தா கரடி வந்து நிக்குது. ஆனாலும் அவன் டீசெண்டான ஆளு ஒரே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துட்டு போயிட்டான். என்ன பண்றது கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே அமைச்சிடுறாங்க. ஆனாலும் இவ்வளவு பெரிய படையை அசால்ட்டா துணியை வச்சு மேனேஜ் பண்றவர் பாத்தீங்களா? ரெண்டு நாய் உட்கார சொல்றாங்க. பெரிய நாய் உட்காந்துச்சு, சின்ன நாய் உட்காராதால உட்கார அப்பதான் சோறு போடுவாங்கன்னு புடிச்சு உட்கார வைக்கிறான். சரி படிக்கட்டு ஏறி தூங்க போலான்னு பார்த்தா இவன் வந்து குறுக்கல நின்று இதுக்கு மேல எனக்கு சோறு போட்டாதான் வழி விடுவான்றான். பாஸ் பூனையுமே என்ன கொரில்லாக்கு மழை பிடிக்கலையோ? எவன்டா அவன் தூங்கிட்டு இருந்த தூக்கி லாரியில போட்டு தூக்கிட்டு வந்தது? எங்க இங்க வச்சு இந்த உருளைக்கிழங்க காணான்னு பார்த்தா இவன் போய் நைசா நவுத்திக்கிட்டு இருக்கான். போட்டோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா எப்படி விதவிதமா போஸ்ட் கொடுக்குறான் பாருங்க அவன். எல்லா சமையலும் நல்லா தான் இருக்குது, ஏதோ ஒன்று சரியில்லை போல. அதான் பூனை கூட வாந்தி எடுக்குது. ஹே காய்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் நிறைய பேர் பிஜிஎம் கம்மியாக இருக்குது இன்னும் நிறைய பிஜிஎம் போடுங்கன்றீங்க. நிறைய பிஜிஎம் போட்டால் ஈஸியாக காப்பிரைட் கிளைம் வந்துடுது ப்ரோ. ஒரு காப்பிரைட் கிளைம் வந்தால் கூட மொத்த மானிட்டைசேஷனையும் கட் பண்ணிடுறானுங்க. ஒரு வீடியோக்கே கிட்டத்தட்ட 50-60 பிஜிஎம் காப்பிரைட் இல்லாமல் தேட வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோவில் போட்டிருக்க பிஜிஎம்ல ஓகேவான்னு பாருங்க. இன்னும் அதிகமாகனாலும் சொல்லுங்க, அடுத்த வீடியோவில் பண்ணிடலாம். சரி ஓகே கைஸ், பை பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.